நீங்கள் மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வரக்கூடிய மைக்ரோவேவ் சேஃப் பவுல்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ஃபுட்டில் பிளாஸ்டிக் கலக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த மாதிரி செராமிக் பவுல்ஸு, கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் தான் பயன்படுத்துகிறேன். இதெல்லாம் ஏர் டைட் லிட்டோட வரதால் நம்ம ஃப்ரிட்ஜ் கண்டெய்னராகவும் பயன்படுத்திக்கலாம், மைக்ரோவேவில் ஹீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சேஃபு. ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் தவறுனாலும் உடஞ்சி போயிடுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் மைக்ரோவேவில் வைக்கக்கூடிய ஸ்டீல் பாத்திரம் எல்லாம் கூட இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. வெளியில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் லேயர் வருது, அழகழகான டிசைன்ஸில் கிடைக்குது. உள்ளே நல்ல குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது, ஏர் டைட் லிட்டோட வருது. 3 சைஸில் இந்த மாதிரி நெஸ்டட் பவுல்ஸாக வருது. உள்ளே போட்டு ஸ்பேஸ் சேவிங்காக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை சேஃபாக நம்ம மைக்ரோவேவில் வச்சு யூஸ் பண்ண முடியும், எந்த ப்ராப்ளமும் வராது. அது மட்டும் இல்லை, இந்த பவுலெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் பயன்படுத்திக்கலாம், டிஷ்வாஷரில் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை இப்போ கொஞ்ச நாளாக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம கிளாஸ் பவுலில், செராமிக் பவுலில் ஃபுட்டு ஹீட் பண்ணும்போது ரொம்ப குவிக்காக ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த பவுலில் நம்ம ஹீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக 1-2 நிமிஷம் வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுட்டு நல்லா ஹீட் ஆகிருக்கு, உதிரியாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே லாங் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.